379 மருந்தாளர்களுக்கு நிரந்தர நியமனம். மடானி அரசுக்கு நன்றி தெரிவித்தது மலேசிய மருந்தாளர் சங்கம். மலேசியாவில் மிகப்பெரிய அளவில் அனைத்துலக போதைப்பொருள் வளையம் முறியடிப்பு. மதிப்பு மட்டும் 1.4 பில்லியன் ரிங்கேட். வங்காளதேசத்தில் தொடரும் வன்முறைக்கு செனட்டர்கள் லிங்கேஸ்வரன் சிவராஜ் கண்டனம். சிறுபான்மையினர் உரிமை பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்து. விந்தணு தானத்தின் மூலம் பிறந்த 100க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு சொத்தில் பங்கு உறுதி. டெலிகிராம் நிறுவனர் பாவெல் ட்ரோவ் அறிவிப்பு. அரசாங்கம் சமூக ஊடகங்களுக்கு புதிய சாண்ட்பாக்ஸ் ஒழுங்குமுறை சோதனை திட்டத்தை வரும் ஜனவரி 1 முதல் அறிமுகப்படுத்துகிறது. தொடர்புத்துறை அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபட்சில் அதனை தெரிவித்தார். சாண்ட்பாக்ஸ் என்பது புதிய கொள்கைகள் அல்லது தொழில்நுட்பங்கள் நாடு முழுவதும் அமுல்படுத்துவதற்கு முன் கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் அவற்றை பரிசோதிப்பதாகும். அதன் போது குழந்தைகள் உள்ளிட்ட பயனர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக ஃபேஸ்புக் போன்ற தளங்களுடன் இணைந்து வயது சரிபார்ப்பு முறைகள் சோதிக்கப்படும். ஆஸ்திரேலியாவில் 16 வயதிற்கும் குறைவானவர்கள் சமூக ஊடகம் பயன்படுத்த தடை செய்யப்பட்ட நிலையில் மலேசியா அதுபோல ஒரேடியாக தடை விதிக்காமல் தளங்களின் ஒத்துழைப்புடன் பாதுகாப்பு நடவடிக்கைகளை சோதித்து பார்க்கிறது. சில மாதங்களுக்கு நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படும் இந்த சாண்ட்பாக்ஸ் சோதனை காலத்தில் பல்வேறு முறைகள் பரிசோதிக்கப்பட்டு பயனர்களின் தனி உரிமை மற்றும் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். வெற்றிகரமாக செயல்பட்டால் முழுமையான சட்ட அமுலாக்கம் பின்னர் நடைமுறைக்கு வரும் என்றார் அவர். ஈராயிரத்து 21ஆம் ஆண்டு முதலான ஒப்பந்த மருந்தாளர்களின் வேலை நிலை குறித்து நடவடிக்கை எடுத்ததற்காக மடானி அரசுக்கு மலேசிய மருந்தாளர்கள் சங்கமான MPS நன்றி தெரிவித்துள்ளது. 379 மருந்தாளர்கள் நிரந்தர நியமன கடிதம் பெற்றுள்ளனர். மற்றவர்கள் ஒரு வருட ரிசர்வ் பட்டியல் நீட்டிப்பு பெற்றுள்ளனர். இந்த விவகாரத்தை மேலவையில் எழுப்பிய செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரனுக்கும் சங்கம் நன்றியை தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் சபா, சரவாக், லபுவான் பகுதிகளில் பணியாற்றும் மருந்தாளர்களுக்கு வழங்கப்படும் BIW வட்டார ஊக்கத்தொகை தொடர்பான பிரச்சனையை அரசாங்கம் விரைவில் தீர்க்க வேண்டும் எனவும் MPS வலியுறுத்தியுள்ளது. நீண்ட கால நிலைத்தன்மை மற்றும் பராமரிப்பின் தொடர்ச்சியை உறுதி செய்வதற்காக ஒருங்கிணைந்த தரவு சார்ந்த பணியாளர் வியூகமும் அவசியம் என MPS கூறியது. அனைவருக்கும் வணக்கம். சைபஜயா பல்கலைக்கழகத்தில் எனது MBA படிப்பை தேர்ந்தெடுப்பது எனது தொழில் வாழ்க்கையில் நான் எடுத்த மிக ஒரு சில முடிவுகளில் இன்று நான் எடுத்த முடிவே ஒரு சிறந்த முடிவாகும். இந்த படிப்பு எனக்கு தலைமைத்துறை திறன்கள், தொழில்துறை நுண்ணறிவு மற்றும் நெட்வொர்க்கிங் என்பது வாழ்க்கை வாய்ப்புகளை மிகவும் சிறப்பாகவே அமைத்து கொடுத்தன. வேலைகளில் இன்று நான் பெரிய பொறுப்புகளை ஏற்கும் போது தன்னம்பிக்கையுடன் நான் செயல்படுகிறேன். மேலும் எனது தொழில் வாழ்க்கையில் வளர்ச்சியை ஏற்படுத்தும் மாற்றத்தை நான் நன்றாகவே பார்க்க முடிகிறது. நன்றி, வணக்கம். வங்காளதேசத்தில் இந்து சிறுபான்மையினரை மக்கள் கூட்டம் கொன்று உடலை எரித்த கொடூர சம்பவம் குறித்து மேலவை உறுப்பினர்களான டாக்டர் லிங்கேஸ்வரன் அருணாச்சலமும் டத்தோ சிவராஜ் சந்திரனும் கடும் கண்டனமும் கவலையும் தெரிவித்துள்ளனர். DAPயை சேர்ந்த செனட்டர் லிங்கேஸ்வரன் பாலஸ்தீனுக்கு ஆதரவாக மலேசியா எடுத்த உறுதியான நிலைப்பாடு போல மற்ற சிறுபான்மையினரின் பாதுகாப்புக்கும் அதே நிலைப்பாடு எடுக்க வேண்டுமென வலியுறுத்தினார். வங்காளதேச இந்து ஒருவர் உயிருடன் எரிக்கப்பட்ட கொடூர சம்பவம் மனித உரிமை மீறல் என கண்டித்த அவர்
இங்குள்ள வங்காளதேச தூதரகத்திடம் மலேசியா கடும் எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் என ஜெலுத்தோங் MP RSN ராயர் வலியுறுத்திய கோரிக்கையையும் ஆதரித்தார். மத அடையாளத்தால் யாரும் தாக்கப்படக்கூடாது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இவ்வேளையில் செனட்டர் டத்தோ சிவராஜ் சந்திரன் இந்த சம்பவத்தில் மலேசியா மௌனமாக இருப்பது கவலைக்குரியது என கூறினார். வங்காளதேசத்தில் சிறுபான்மையினருக்கு எதிராக தொடரும் வன்முறை சட்ட ஒழுங்கை சிதைக்கும் என்றும் வட்டார நிலைத்தன்மையை பாதிக்கும் என்றும் அவர் எச்சரித்தார். மனிதநேயம், கண்ணியம், நீதி, உயிர் ஆகியவற்றை பாதுகாப்பதில் மலேசியா தெளிவான நிலைப்பாடு எடுக்க வேண்டும் எனவும் அந்த மாயிகா செனட்டர் வலியுறுத்தினார். வங்காளதேசத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதிலிருந்து வன்முறைகள் தீவிரமடைந்துள்ளன. மாணவர் போராட்டத்தை நடத்திய ஒஸ்மான் ஹாதி சுட்டுக் கொல்லப்பட்டதை தொடர்ந்து இந்து இளைஞர் தீபு சந்திரதாஸ் கும்பலால் அடித்துக் கொல்லப்பட்டு அவரின் உடல் எரிக்கப்பட்டது. இந்நிலையில் 29 வயது ஹம்ரித் மண்டல் என்ற மற்றோர் இந்து இளைஞர் கும்பல் தாக்குதலில் உயிரிழந்தார். இப்படி சிறுபான்மை இந்துக்கள் மீது அந்நாட்டில் நடக்கும் தொடர் தாக்குதல்கள் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளன. தளபதி திருவிழாவின் ஒன் அண்ட் ஒன்லி எக்ஸ்க்ளூசிவ் பூத் செட்டப் மற்றும் F&B ஆஃபிஷியல் பார்ட்னர் கலர்ஸ் ஆஃப் இந்தியா. மர்ச்சன்டைஸ், ஃபேன் சோவீனியர், வைரல் ஃபுட், பெவரேஜஸ் எல்லா பிராண்ட்ஸும் உங்க பூத்தா செட் பண்ண எக்ஸ்க்ளூசிவ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் பூத் புக்கிங்ஸ். கான்டாக்ட் கலர்ஸ் ஆஃப் இந்தியா now. KVN ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் மாலிக் ஸ்ட்ரீம்ஸின் டத்தோ மாலிக் பெருமையுடன் வழங்கும் தளபதி திருவிழா along with ஜனநாயகன் ஆடியோ லான்ச் இந்த 8 hours entertainment festival 27 டிசம்பர் புக்கிட் ஜாலில் ஸ்டேடியமில் நடக்க உள்ளது. மலேசியாவில் வரலாற்றிலேயே மிகப்பெரிய அனைத்துலக போதைப்பொருள் கும்பல் முறியடிக்கப்பட்டுள்ளது. புக்கிட் அமான் போதைப்பொருள் குற்றத்தடுப்பு பிரிவு நடத்திய ஓப்கஹாரு 2.0 சோதனை நடவடிக்கையில் ஸ்ரீகம்பங்கன் மற்றும் கப்போங்கில் மொத்தம் 6.2 டன் MDMA போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. இது சுமார் 20.7 மில்லியன் பயனர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அளவாகும் என அப்பிரிவின் இயக்குனர் டத்தோ உசேன் ஓமார் கான் கூறினார். இதன் மதிப்பு 1.4 பில்லியன் ரிங்கிட் என கணக்கிடப்பட்டுள்ளது. ஹாங்காங், ஆஸ்திரேலியா போன்ற அனைத்துலக சந்தைகளுக்கு கடத்தப்பட ஏதுவாக இந்த போதைப் பொருட்கள் இங்கு தயாரிக்கப்பட்டு வந்துள்ளன. இந்த அனைத்துலக போதைப் பொருள் கும்பலைச் சேர்ந்த 3 பெண்கள் உட்பட 6 பேர் டிசம்பர் 16ஆம் தேதி கைதானதை அடுத்து இப்பறிமுதல் சாத்தியமானது. போதைப் பொருள் தயாரிப்பு உபகரணங்களும் அனைத்துலக கும்பலின் செயல்பாடுகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் வெளிநாடுகள் மற்றும் அனைத்துலக போலீசான இன்டர்போல் உதவியுடன் அக்கும்பலைச் சேர்ந்த எஞ்சிய உறுப்பினர்கள் பிடிபடுவர் என ஓமார் கான் நம்பிக்கை தெரிவித்தார். தளபதி திருவிழா வெறும் இசை வெளியீட்டு விழா மற்றும் கலை நிகழ்ச்சி மட்டுமல்ல, ஒரு மாபெரும் ஃபுட் ஃபெஸ்டிவலாகவும் அமைய உள்ளது. KVN ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் மாலிக் ஸ்ட்ரீம்ஸ் கார்ப்பரேஷன் ஏற்பாட்டில் உலகமே பேசும் வகையில் அமையவிருக்கின்றது இந்த கொண்டாட்டம். இதன் சேல்ஸ் பூத் அரேஞ்ச்மெண்ட் மற்றும் ஃபுட் அண்ட் பெவரேஜஸின் ஆபிஷியல் பார்ட்னர் நிறுவனம் கலர்ஸ் ஆஃப் இந்தியா. இந்த மாபெரும் விழாவிற்கு 80,000 1 லட்சம் வரை மக்கள் புக்கிட் ஜாலியில் ஒன்று கூடவிருக்கின்றனர். இந்த அளவிற்கு பெரிய கூட்டத்திற்கு போதுமான உணவு மற்றும் பானங்கள் தேவை. 90 விழுக்காடு பூத்கள் புக் செய்யப்பட்டுவிட்ட நிலையில் இன்னும் சில வியாபாரிகளுக்கு வாய்ப்பு உள்ளது. இதில் நீங்களும் பங்கு கொள்ள விருப்பமா? இந்த மாபெரும் சரித்திரமிக்க தளபதி திருவிழாவில் கலந்து கொள்ள உடனே அழையுங்கள். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம். டெலிகிராம் நிறுவனரும் கோடீஸ்வரருமான பேவல் ட்ரோவ் தந்தைத்துவத்தை பற்றிய வித்தியாசமான அணுகுமுறையை வெளிப்படுத்தியுள்ளார். அதாவது தனது விந்தணு தானத்தின் மூலம் குழந்தை பெற விரும்பும் பெண்களுக்கு IVF செயற்கை கருத்தரிப்பு சிகிச்சைக்கான செலவுகளை ஏற்க தயாராக இருப்பதாக அவர் அதிரடியாக அறிவித்துள்ளார்.
தன் உயிரியல் குழந்தைகள் அனைவரும் 17 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான சொத்திலிருந்து பங்குகளை பெறுவார்கள் என்றும் 41 வயதான டுரோஃப் உறுதியளித்தார். ஆனால் அந்த உரிமை அவர் மறைந்த பின் பல தசாப்தங்களுக்கு பிறகே கிடைக்குமாம். விந்தணு தானம் மூலம் ஏற்கனவே 100க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு தந்தையாகி இருப்பதாக டுரோஃப் கூறி வருகிறார். 3 துணைவியிடமிருந்து அவருக்கு ஏற்கனவே 6 குழந்தைகளும் உள்ளனர். 2010ஆம் ஆண்டு கருத்தரிக்க முடியாமல் தவித்த நண்பருக்கு உதவியதிலிருந்து தனது விந்தணுவை தானம் செய்ய தொடங்கியதாக கூறும் ட்ரோஃப், உலகளவில் தரமான விந்தணுக்கள் குறைவாக உள்ளதால் தாம் தொடர்ந்து தானம் செய்து வருவதாக கூறிக்கொண்டார். இவரின் இந்த அறிவிப்பு சொத்து, செல்வம், மரபணு, குடும்பத்தின் எதிர்காலம் குறித்த உலகளாவிய விவாதத்தை தூண்டியுள்ளது. ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா? கிட்டத்தட்ட 1 லட்சம் வாட்டி. நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும். நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிடுறோம். ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். உயர் ரத்த கொதிப்பு, இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல. டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும், இருதயத்தின் சுமையை குறைக்கும். டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.